அநேகமாக 90-95 காலங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுக, திமுக என தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களத்தை உருவாக்கி கொண்டிருந்த நேரத்தில் மதவெறி சக்திகளோடு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஒரு அணி சேர்க்கை உருவாக்கிய நேரத்தில் திண்டுக்கல் லியோனியோடு தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்றங்களால், வழக்காடு மன்றங்களால் கரம் சேர்த்து வந்த நமது மண்ணின் 2 கவிஞர்கள் திண்டுக்கல் லியோனி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போய்விட்டார். இனி தமிழ்நாட்டு மேடைகளில் திமுகவுடைய கொள்கையைத்தான் பேச வேண்டிய சூழல் திண்டுக்கல் லியோனி அவர்களுக்கு ஏற்பட்ட போது, வழக்கமாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மேடைகளில் அவரோடு இணைந்து நமது 2 மைந்தர்கள் பயணித்தார்கள். லியோனி அவர்கள் அந்த 2 கவிஞர்களையும் அழைத்து, நீங்கள் எங்களோடு வந்துவிடுங்கள், இனி பெரியாரையும் அண்ணாவையும் திராவிட கொள்கைகளையும் தமிழ்நாட்டில் பேச வேண்டிய சூழல் இருக்கிறது, நான் திமுகவோடு சென்று விட்டேன், நீங்களும் வாருங்கள், எவ்வளவு பணங்கள் வேண்டுமானாலும் உங்களுக்கு கிட்டும் என்று சொன்னபோது, நாங்கள் உயிர் உள்ளவரை எங்களுக்கு பணம் பெரிதல்ல, செல்வங்கள் பெரிதல்ல, நாங்கள் இழுத்து விடுகிற கடைசி மூச்சு இருக்கிற வரை இடதுசாரிகளின் மேடையில் தான் எங்கள் குரல் ஒலிக்கும் என்று புதுக்கோட்டை மண்ணில் ஓங்கி ஒலித்த நம்முடைய 2 கவிஞர்கள் நாம் முத்துநிலவன், கவிஞர் ஜிவி அவர்களை மேடைக்கு வருமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட குழுவின் சார்பில் மகிழ்ந்து அழைக்கிறேன்.